போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 180 நாளுக்கு டெய்லி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? டெய்லி உங்களுக்கு பிளான் என்ன லெசன்ஸ் படிக்கணும், அதற்கான பிடிஎஃப், அதே போல் அதற்கான தேர்வு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து படிச்சுட்டு அந்த தேர்வை ஆன்லைன் டெஸ்ட்டை எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நிறைய பேர் மறுபடியும் அந்த மாஸ்டர் பேட்சில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் மாஸ்டர் பேட்ச் வந்து புது பிளான் அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் மாஸ்டர் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலான் இருக்கேன் அப்படின்றவங்க இந்த மாஸ்டர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நான் முன்னே சொன்ன மாதிரி டெய்லி தேர்வு இருக்கும்போது என்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அதற்கான பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு மந்த்துக்கான பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ஸோ ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதிகபட்சமாக நீங்கள் ஆகஸ்ட் 12க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நைட் 12 மணி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மாஸ்டர் பேட்ச் ஆகஸ்ட் 2020 தமிழ் மீடியம் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான வேலிடிட்டி எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 நாள். ஸோ எவ்வளோ மினிமம் ஃபீஸில் எங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மினிமம் ஃபீஸில் இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதி அதற்கான ரிப்போர்ட், அதற்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ன தப்பு பண்ணீங்க, என்ன சரியான ஆன்சர், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ எத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்காங்க, உங்களுக்கான ரேங்க் என்ன, எவ்வளோ டைம் எடுத்தீங்க, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் courses.adiyamanteam.com அப்படின்ற URL போய்ட்டு நீங்கள் வெப்சைட்லையும் எழுத முடியும். ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கான பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேட்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணவங்க இந்த பிளான் ரெஃபர் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 13ஆம் தேதி. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு மந்தில் லாஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 30 செப்டம்பர் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவியியலில் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ 30 நாளுக்கான பிளான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்றத ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டே 1 சிந்துவெளி நாகரிகம் 6th 11th. அடுத்து டெஸ்ட் 2ல் பேரரசுகளின் காலம் குப்தர்கள் 6th 11th. அடுத்து இந்தியாவுடைய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு 10th. அடுத்து வளிமண்டலம். சரிங்களா? வளிமண்டலம் பருவக்காற்று மலைப்பொழிவு 11th ஸ்டாண்டர்ட். அடுத்து நீரியல் சுழற்சி 8th ஸ்டாண்டர்ட். அடுத்து டெல்லி சுல்தானியம் 7th சோசியல் புக்கில் இருக்கக்கூடியது. அடுத்து உங்களுக்கு ஸ்டடி லீவ், சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஸ்டடி லீவ் இருக்கும். மறுபடியும் சண்டே. சரிங்களா? சண்டே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 5 நாள் படிக்க போகிறீங்க, 6வது நாள் ஸ்டெடியூல், 7வது நாள் மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்து டெஸ்ட் 7 அரேபியர் துருக்கியர் வருகை 11th ஸ்டாண்டர்டில் டெல்லி சுல்தானியம். அடுத்து வானிலையும் காலநிலையும், இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். சரிங்களா? 8th 10th புக்கில் இருக்கக்கூடிய புவியியல் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதத்தில் வரலாறு மற்றும் புவியியல் பகுதி நீங்கள் முழுக்க கவர் பண்ண போகிறீங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமில் இருக்கக்கூடிய ப்ரிலிம் சிலபஸ் 10 யூனிட்டும் கவர் பண்ண போகிறோம். நான் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறேன், நான் அதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா யூனிட் 8, 9 தவிர உங்களுக்கு மற்ற டாபிக் எல்லாமே குரூப் 4 எக்ஸாமுக்கும் அப்படியே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 95% குரூப் 4 எக்ஸாம் படிக்கணும். இதில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 6 மாதம் உங்களுக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, வீட்டில் படிக்கிறீங்க, புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டிங்க, நான் நல்லா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ எந்த ஸ்டேஜஸில் நீங்கள் இருந்தாலும் இந்த பிளானை ரெஃபர் பண்ணுங்கள். பிளானை நீங்கள் ஃப்ரீயாகவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இதற்கான பிடிஎஃப் எல்லாமே வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் போய்ட்டு டெஸ்ட் பேட்சில் 799 அப்படின்ற பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பிளான் என்ன, இந்த பிளானுக்கான பிடிஎஃப் எல்லாமே adiyamanteam.com வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த டெஸ்ட் நம்பர் 9 முகலாய பேரரசு வளங்கள், புவியியல் இருக்கக்கூடிய வளங்கள். அடுத்த டெஸ்ட் நம்பர் 10 வளங்கள், அதே போல் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் 10th ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய லெசன், அதே போல் 7th ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய லெசன். மொத்தமாக எவ்வளோ லெசன்ஸை நம்ம படிப்போம் அப்படின்னு கேட்டால் 38 லெசன். ஒரு மாதத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 லெசன்ஸ் படிக்க போகிறீங்க. மொத்தமாக 26 தேர்வுகள் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 30 கொஷின் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 50 கொஷின் வரையும் சில டெஸ்ட்டில் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக 30 கொஷின் இருக்கும். அடுத்த டெஸ்ட் நம்பர் 11 முகலாய பேரரசு வளங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, அதே போல் 12th இருக்கக்கூடிய ஜாகிரஃபி. அடுத்து ஸ்டடி லீவ், அடுத்து ரிவிஷன்.
அடுத்து டெஸ்ட் நம்பர் 13 வேளாண்மை கூறுகள் 10th ஸ்டாண்டர்ட். அடுத்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி 7th சோசியல் டேர்ம் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து டெஸ்ட் நம்பர் 14 மராத்தியர்கள் 11th ஹிஸ்ட்ரி. ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றத பிளான் டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் பிளான் தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்துக்கான பிளான் முடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடுத்த மந்த்துக்கான பிளான் அப்டேட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி உங்களுக்கு முடியுதா, அப்போ செப்டம்பர் 8ஆம் தேதியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் கொடுத்துருவாங்க. நான் டெய்லி படிக்க ரெடி சார், எனக்கு டெஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படின்றவங்க தாராளமாக அந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியலனா இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே பிடிஎஃபாக வெப்சைட்டில் இருக்கும். இல்லை சார் என்னால் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் அதே போல் இந்த பிளான் ரெஃபர் பண்ணிட்டு வீட்டிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181. அதியமான் டீம்லேருந்து 5 புக்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐனம், ஜாகிரஃபி இந்த 5 புத்தகங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பேட்சில் உங்களுக்கு 100 ரூபீஸ் மைனஸ் ஆகும். அதற்கான கூப்பன் கோடு உங்களுக்கு ஆப்பில் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேட் பாக்ஸ் அதியமான் டீமோட ஆப்பில் சேட் பாக்ஸில் உங்களுக்கு கூப்பன் கோடு வந்திருக்கும், ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான கூப்பன் கோடு வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கைட் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் வேணும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இதுவரையும் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவும் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.